விஜயோட அப்பன் in order to create இவன் ஒரு ஸ்டட் பாய்ன்ற இமேஜ் அரௌண்ட் விஜய் சும்மா he used to send girls to his caravan. ஆரம்பிக்கலாங்களா? தனுஷ் எம்எல்ஏ பண்ணின அந்த சுச்சி லீக்ஸ் அட்டாக் நடந்து 8 வருஷத்துக்கு அப்புறமா நான் இன்டர்வியூ கொடுக்க வந்தேன்னா it took me 8 years to get proof. நான் சாவர வரைக்கும் தனுஷ் கீழ்ச்சிட்டு இருக்க போறேன். இல்ல புரியல. விஜய் நான் உரிமை எடுத்து திட்டுற மாதிரி இது தயவு செஞ்சு பாலிடிக்ஸ்ல இருக்காது. நாட் ஃபார் யூ. கோ பேக் டு சினிமா. யுவர் மென்ட் டு ரூல் சினிமான்னு சொல்றேன். கர்மா உனக்காக பெரிய ஓட்ட உண்டாக்கி வச்சிருக்காங்க. ரஜினிக்கு அப்புறம் யாருமே இல்ல இந்த தேதிக்கு. சூர்யா ஓடிட்டான், அஜித் ஓடிட்டான். என்ன சொல்றது? he sleeps with girls in his caravan. அவர் நிறைய கேர்ள்ஸ் போடுற ஒரு நடிகர். தப்பாக்குதுனா. But the latest update is that விஜய்க்கு தெரியாம இது ராஜ்மோகன் எடுத்த முடிவா. தக் லைஃப் வாஸ் a propaganda film. கமலஹாசனுக்கு நேஷனல் ஹிட் ஒன்னு தேவைப்பட்டுச்சு. அவர் ராஜ்யசபால கால் எடுத்து வைக்கிறாரு இல்லையா, அந்த ஒரு அதுக்கு ஒரு பேக்ரவுண்ட் கிரியேட் பண்றதுக்கு அவர் ஆளுதான் ட்ரிஷா. சோ அவ வந்து and she will be very கடன் பட்டு டு கமல்ஹாசனுக்காக என்ன வேணா பண்ணுவாங்க. பாக்குறேடா வா மச்சான் எவ்வளவு வருஷம் ஆச்சு உன்னை இப்படி பாத்து. விஜய் ரொம்ப சோகத்துல டிப்ரெஷன்ல அவ்வளவுதான். பொண்டாட்டியும் போயிட்டா இவளும் போறா அப்படின்ற மாதிரி ஒரு தேவதாஸ் கோலத்துலதான் இருக்காரு. வணக்கம் சுசித்ரா, எப்படி இருக்கிறீங்க? வணக்கம் யோகி, நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். ஆக்சுவலா உங்களுடைய நிறைய இன்டர்வியூஸ் நாங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அதை தாண்டி இன்னைக்கு நம்ம பேச போறது விஜய் அவர்கள் மற்றும் சங்கீதா அவர்கள் டிவோர்ஸ் பத்தி சோசியல் மீடியா சரி எல்லாரும் அதிகமா பேசிட்டு இருக்காங்க. ஸோ அதை பத்தி சில விஷயங்கள், சில கருத்துக்கள் இருக்கு. அதை பத்தி உங்கள்கிட்ட கேட்கறதுக்காக தான் கூப்பிட்டுருக்கோம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன நான் ஒரு டிஸ்க்ளைமரோடய ஸ்டார்ட் பண்றேன். யூஸ்வலா என்ன யாராவது இன்டர்வியூக்கு கூப்பிட்டாங்கன்னா அந்த டாபிக்கை பத்தி உண்மை தெரிஞ்சா மட்டும்தான் அதை பத்தி நான் பேசவே ஒத்துப்பேன். அதனால நான் எல்லா டாபிக் பத்தியும் பேசுறேன், பப்ளிசிட்டி நாடுறேன்றது சும்மா நான் அந்த போர்வை கடியில போடக்கூடாது. லைக் a lot of people எனக்கு கமெண்ட் பண்றவங்க எல்லாருமே முக்கியம். அதனால இதை எடுத்து சொல்ல விரும்புறேன் நான். ரெண்டாவது, ஏதாவது ஒரு ப்ராப்பர் சாலிட் லைக் அதோட சோர்ஸ் எனக்கு 20 வருஷமா தெரிஞ்ச ஒருத்தங்க அவங்க சொன்ன எல்லா விஷயமுமே உண்மையா அமைஞ்சிருக்கு அப்படின்றவங்க சொன்னாலே வழியா நானுமே நம்ப மாட்டேன். அண்ட் மூணாவது, எனக்கு லாட் ஆஃப் பீப்புள் ஷேர் இப்போ இந்த தனுஷ் எம்எல்ஏ பண்ணின அந்த சுச்சி லீக்ஸ் அட்டாக் நடந்து 8 வருஷத்துக்கு அப்புறமா நான் இன்டர்வியூ கொடுக்க வந்தேன்னா it took me 8 years to get proof. ஸோ ப்ரூஃப் கலெக்டிங்ல நான் சாம்பியன். எனக்கு அதுக்கான ப்ரூஃப் நான் ஏன் ஒரு நாளும் மீடியால ரிலீஸ் பண்ண மாட்டேன்னா நாளைக்கே தனுஷ் நான் சாவர வரைக்கும் தனுஷ் கீழ்ச்சிட்டு இருக்க போறேன். ஸோ எப்பவாச்சும் தனுஷ் திடீர்னு ஓவரா இவ வருஷாலேன்னு கேஸ் போட்டா கூட ஐ வில் ப்ரொடியூஸ் எவ்ரிதிங் இன் கோர்ட். அதுக்கு முன்னாடி நான் ஏதாவது ஊடகத்துல ப்ரொடியூஸ் பண்ணிருந்தேன்னா அங்க கோர்ட்ல அட்மிசிபிள் கிடையாது. சோ அது என் செல்ஃப் ப்ரொடெக்ஷனுக்காக. சோ இந்த ஒரு புரோட்டோகால்ல இருந்து வந்த நான் எதுவுமே ஐ வில் நாட் சே எனிதிங் தட் ஐ எம் நாட் ஷுவர் ஆஃப் அண்ட் ஐ வில் ஒன்லி ஸ்பீக் த ட்ரூத். மத்தவங்க சினிமா தெரிஞ்சவங்கன்னு பேசுறவங்க எல்லாருமே பாலிஷ் போட்டுதான் ஐ வாஷ் பண்ணிதான் நிறைய போய் உருட்டி தான் சொல்றாங்க. ஐ எம் நாட் ஒன் ஆஃப் தெம். So unless I want to speak the truth in order to help somebody out. எனக்கு தெரியும், எனக்கு நிறைய விஷயத்த பத்தி உண்மை தெரியும், பட் நான் அதை பத்தி சொல்ல மாட்டேன். பட் இது நான் உண்மையிலேயே யாருக்காக தெரியுமா இந்த இன்டர்வியூஸ் கொடுத்துட்டு இருக்கேன்? சங்கீதாக்காக கூட கிடையாது. ஐ எம் டூயிங் இட் ஃபார் விஜய், என் உயிர் நண்பன். ஐ எம் டூயிங் இட் ஒன்லி ஃபார் விஜய். விஜய் நான் உரிமை எடுத்து திட்டுற மாதிரி இது தயவு செஞ்சு பாலிடிக்ஸ்ல இருக்காது. நாட் ஃபார் யூ. கோ பேக் டு சினிமா. யுவர் மென்ட் டு ரூல் சினிமான்னு சொல்றேன். கர்மா உனக்காக பெரிய ஓட்ட உண்டாக்கி வச்சிருக்காங்க. ரஜினிக்கு அப்புறம் யாருமே இல்ல இந்த தேதிக்கு. சூர்யா ஓடிட்டான், அஜித் ஓடிட்டான். நீ தான் இருக்க விஜு. யூ ஒன்லி ஹாவ் டு டேக் தட் பிளேஸ். யூ ஹாவ் டு பிரிங் நியூ டெக்னாலஜி டு தமிழ் சினிமா. யூ டு டேக் தமிழ் சினிமா ஆல் ஓவர் த வேர்ல்ட். இந்த மாதிரி எல்லாம் இருக்கு உனக்கு. யாரோ அவர் மனசை மழுப்பி கெடுத்து ஒரு அவுட் சைட் பார்கெயின்காக அவரை கன்வின்ஸ் பண்ணி இந்த ஏத்தி விட்டா ஏறலாம் முன்னேறலாம் நல்ல லிரிக்ஸ் கிடையாது. யாரோ பயங்கரமா அந்த ஆளை ஏத்தி விட்டு பாலிடிக்ஸ்குள்ள இழுத்து அவர் ஒரு நல்ல நடிகர்ன்றதுனால அவ்வளவு ஃபயரியா அவர் ஸ்டேஜ்ல ஸ்பீச்சஸ் எல்லாம் கொடுத்து யாருமே சரியான அட்வைஸ் கொடுக்கறதுக்கு இல்லை. எப்பவுமே பாலிட்டிஷியன் ஷுட் ஸ்டார்ட் ஸ்லோ அண்ட் தி பில்ட் அப் ஷுட் பி மோர் அண்ட் மோர் டுவர்ட்ஸ் தி எலெக்ஷன். அவர் பேசலாம் பார்த்தா இன்ட்ரெஸ்ட் இல்லாத மாதிரி தெரியலையே. இன்ட்ரெஸ்ட் இருக்கிற மாதிரி தானே நீங்க சொல்றத பார்த்தா இன்ட்ரெஸ்ட் இல்லாம யாரோ ஏத்தி விட்டு அவர் அரசியல் பண்ற மாதிரி தெரியலையே. இல்ல தெரியாது தானே. ஸ்டேஜ்ல கரெக்டா அவரோட ப்ரொஃபஷனலிசம் அவர் பண்ணுவார் தானே, மக்களுக்காக பேசுவார் தானே. அவர் ஹி இஸ் ஃபுல்லி கன்வின்ஸ்ட் தட் ஹி கேன் பி a good CM. அப்படி அவர் மைண்ட மழுப்பி ஏத்திருக்காங்க ஸ்டேஜ்ல. அவரால ஃபியூச்சர் சிஎம் இருக்க முடியாது அப்படின்னு சொல்றீங்களா? பர்சனல் கெயின்ஸ்க்காக அவர் பேரண்ட்ஸ் பண்ண வேலை இது.
அவங்க பேரண்ட்ஸ் பண்ணதுதான் அது. கொடுக்குற இன்டர்வியூஸ் மொத்தமாவே இந்த விஜய்ன்ற இண்டிவிஜுவலை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு தான். வி ஆல் லவ் விஜய் த இண்டிவிஜுவல். அதனாலதான் நான் வந்து மக்கள் நான் அக்காவாவும் அவர் ரெடி, தங்கச்சியாவும் ரெடி, தேவைப்பட்ட மனைவியாவும் அவர்ன்றது அதீதான் அன்புங்க. அது யாரும் புரிஞ்சுக்காதவங்க கலாய்ப்பாங்க, அது இருந்துட்டு போகுது. பட் ஆஸ் அ உமன் ஐ அண்டர்ஸ்டாண்ட், அது அதீத அன்பு. நானே சொல்றேன், விஜு யூ நீட் அன் ஓல்டர் சிஸ்டர், எனக்கு ராக்கி கட்டு. இல்ல நான் ராக்கி கட்டணுமா? சாரி, நான் தான் ராக்கி கட்டணும். நான் கட்டுறேன் ராக்கி. இது பேரு தான் அதீத அன்பு. And I will really do it. நீங்க அந்த கிளைம் சொன்ன பொம்பளைய இன்னைக்கே தாலி கொண்டு வரேன் கட்டிக்கிறியானா கட்டிக்கும். அது என் புருஷனை விட்டுட்டு வரேன்னா புருஷன் சொன்னா சரி தமிழ்நாட்டுக்காக உன்னை விட்டு கொடுக்குறேன். அது ஒரு பிளைண்ட் லவ். பட் விஜய் cannot follow it through. ரொம்ப நல்ல லவ் சம்பாதிச்சிருக்காரு. எல்லா பொலிட்டிஷியனுடைய ட்ரீம் இந்த மாதிரி ஒரு லாயல்ட்டி சம்பாதிக்கணும்ன்றது. பட் விஜய் இஸ் நாட் த பர்சன் ஃபார் தட் ஜாப். அங்கதான் கோளாறு வருது. ஓகே. ஆக்சுவலா வந்து விஜய் அவர்கள் அப்படின்னு சொன்னா, இப்ப ரீசென்ட்டா வந்து பாத்தீங்கன்னா, விஜய், த்ரிஷா அவங்க 2 பேரும் சேர்ந்து எடுத்த ஃபோட்டோன்னு சொல்றாங்க. விஜய் தேவரகொண்டா ஒரு இதுல வந்து ஒரு ஏஐல கிரியேட் பண்ண சொல்றாங்க. பொதுவா விஜய் அவர்கள் எப்படி? ஏன்னா நெறைய விஷயங்கள் சொல்றாங்க. விஜய், த்ரிஷா சொன்னாங்க. விஜய் அடுத்து ஒரு கீர்த்தி சுரேஷ் சொன்னாங்க. அவங்களுடைய நட்பு ரீதியா நெறைய விஷயங்கள் சொன்னாங்கல்ல. உங்கள பொறுத்தவரைக்கும் அவர் எப்படி? பொதுவா மேனேஜர்ல இருந்து எல்லா சைடுலயும் பொதுவா எப்படி? விஜய் கொஞ்சம் மைக்கேல் ஜாக்சன் மாதிரி ரொம்ப எந்தூசியாஸ்டிக் பாய். வாண்ட்ஸ் டு கெட் ஆன் ஸ்டேஜ், டான்ஸ் ஆடணும், பிரேக் டான்ஸ் ஆடணும். டான்ஸ்ல தான் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் சின்ன வயசுல இருந்து. நார்மலா கூட. லைக் அது ஒரு சினிமா குடும்பம் ஆல்ரெடின்றதுனால பிறக்க போறது ஒரு பையனா இருந்தாலும் பொண்ணா இருந்தாலும் சினிமாக்கு தான் அர்ப்பணிக்கலான்ட்டு தான் டிசைட் பண்ணிருந்த ஒரு கப்பல் ஷோபா அண்ட் சந்திரசேகர். சோ அந்த குழந்தை பிறந்ததுல இருந்தே அதோடைய க்ரூமிங் ஸ்டார்ட்னு வச்சுக்கோங்க. அதுக்கான அது நடக்கிற வரைக்கும் அதை வச்சு என்ன பண்ணலாம்னு புருஷனும் பொண்டாட்டியும் உட்காந்து பேசியிருப்பாங்க. நடக்க ஆரம்பிச்சதுல இருந்தே டான்ஸ் ஆட வீட்லயே. ஐ டோன்ட் நோ ஹவு தே பிஹேவ் ரியலி. இது நான் அங்க நின்னு பார்த்த மாதிரி பேசக்கூடாது, ஏன்னா நான் நின்னு பாக்கலன்றதுதான் உண்மை. பட் அவனை நல்லாவே க்ரூம் பண்ணி ஒரு சினிமா கரியருக்காக க்ரூம் பண்ணி எடுத்த பையன் அவன். பட் ரீசன்ட் பீப்புள் லவ் ஹிம் சோ மச் மோர் தென் மத்த சினிமாக்காக க்ரூம் பண்ணி எடுத்த பசங்க. லைக் சிம்புவா இருக்கட்டும், வேற யார், தனுஷும் தான் சினிமாக்காக க்ரூம் பண்ணி எடுத்த பையன். எல்லா அந்த காலத்து ஆக்டர்ஸ்க்கு குழந்தை பிறந்தப்போ they were groomed for cinema. அவங்க எல்லாம் ஃபிளாப் ஆயிட்டாங்கன்றதுதான் உண்மை. இல்ல அசாத்திய வெற்றி அடைஞ்சது விஜய். ஏன்னா அட் சம் பாயிண்ட் he broke through that as an actor. அவங்க அப்பாவுடைய கட்டளைகள், அப்பா அமைச்சு வச்ச படங்கள், அப்பா என்ன சொன்னது, பையன் இந்த கிராஃப் தான் ஃபாலோ பண்ணணும், ஒரு பல வட்டி வச்சிருக்கிற மாதிரி ரோல்ஸ், பல ஆன்டிக்கு சோப்பு தேய்க்கிற மாதிரி ரோல்ஸ், அவ்வளோ மைண்ட் மெனிப்புலேட்டட் பையன். இன்டர்வியூல எனக்கு அந்த சீன் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்றான். தட் இஸ் ஹைட்ஸ் ஆஃப் மெனிப்புலேஷன் ப்ரோ. ஓகே. அவர் ஆனா ஆரம்பத்துல இருந்து ஒரு இன்டர்வியூல சொல்றாங்கன்னா எனக்கு அப்பவே தோணும், ஐயோ இந்த பையனை என்ன எந்த லெவல்ல பிரெயின் வாஷ் பண்ணி வச்சிருக்காங்க. இத வந்து அப்படியே என்ன வெகுளியா ஒரு இன்டர்வியூல சொல்லு. he's saying I'm so vulnerable, I'm available for attack மாதிரி அந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம். ஓகே. நான் ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன். அவர் வந்து ஆரம்ப காலங்களில் இன்டர்வியூ கொடுக்கும்போது, அதாவது ரொம்ப பிகினிங் ஸ்டேஜ்ல ஆங்கர்கிட்ட ஒரு படம், இந்த படம் பிடிச்சிருக்கு, இந்த படத்தை ரீமேக் பண்ணலாம் அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா அவர்கிட்டயே திருப்பி கேட்டாராம். கேட்டுட்டு ஓகே இதே நான் சொல்லிடுறேன் அப்படியே சொன்னாராம். சோ அந்த டைம்ல அவர் அப்படியே ஒருத்தவங்க சொல்றத திருப்பி சொல்ற மாதிரியான ஒரு மென்டாலிட்டில இருந்ததா சொல்றாங்க. வெரி மைக்கேல் ஜாக்சன் மாதிரி இல்ல, வெரி ஸ்வீட், வெகுளி, எல்லார்ட்டையும் பேசுவாரு, எல்லார்ட்டையும் ஏதாவது எடுத்துக்க ட்ரை பண்ணுவாரு. பவுண்டரிஸ் தெரியாத ஒரு மனிதர், பாலிடிக்ஸ் தெரியாத மனிதர். இதுல இருந்தே can't you say that அவருக்கு பாலிடிக்ஸ் அவ்வளவா தெரியாதுன்னு. Always wants to make friends, always wants to have buddies, always open to advice of all sorts. அவருக்கே ஒன்னும் தோணாதுன்னு சொல்லப்பட்டிருக்கு அவருக்கு சின்ன வயசுல இருந்து. உனக்கு புத்தி இல்லடா, நாங்க சொல்றத கேளுடான்னு. அதனால he never used his own brains. அது ஒரு மாதிரி கண்டிஷன்ட் அப்ரிங்கிங். நான் ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஓகே, இது ஐ எம் வெரி சாரி விஜய், பட் நான் இதை சொன்னாதான் மக்களுக்கு புரியும் வாட் யுவர் பேக்ரவுண்ட் இஸ். இது விஜய் என்கிட்ட ஒரு நான் சொல்லி வருத்தப்பட்ட விஷயம். ஆக்சுவலி அவர் சிரிச்சாரு, நான் தான் ரொம்ப வருத்தப்பட்டேன். ஓகே. சந்திரசேகர் சார் பத்தி ஒன்னு சொல்லிட்டு இருந்தீங்க, அது என்ன? ஆமா, I'll finish it. இப்போ இந்த விஷயம் என்னடா சுச்சிட்டெல்லாம் இதெல்லாம் சொல்லி வச்சிருக்கியாடா? ஆமான்னு சொன்னேன். அது என்ன இப்போன்னு சொல்ற மனநிலைமை தான் விஜய் இருக்காரு. So I'll say this. அந்த மனுஷன், இந்த விஜயோட அப்பன், in order to create இவன் ஒரு ஸ்டட் பாய்ன்ற இமேஜ் அரௌண்ட் விஜய், சும்மா he used to send girls to his caravan. டான்ஸ் ஆட வந்த கேர்ள்ஸ்ல ஒரு கேர்ல கேரவானுக்கு அனுப்புவாரு. எதனால? Just to create an impression that he என்ன சொல்றது, he sleeps with girls in his caravan. அவர் நிறைய கேர்ள்ஸ் போடுற ஒரு நடிகர், ஒரு பெரிய மகாபூதலிங்கம்.
என்ன சொல்றது, அந்த காலத்து திங்கிங் எல்லாம் அப்படிதான் இருக்கும். they'll try to create this image for their sons. they'll think இதுதானே நான் ஒரு நடிகரா ஆவறதுக்கு உச்சக்கட்ட பெஸ்ட் பெனிஃபிட் இதுதானே, இதை நான் இல்ல கொடுக்குறேன். இதுல என்ன பெருமை இருக்கு? எனக்கு புரியல இது. தட் இஸ் தட் திங்கிங். நீங்க பைல்வான் பேசுறது அப்படியே ஏதாவது ஒரு வீடியோ எடுத்து பாருங்க, அது பாடி டிமாண்ட் அப்படி இப்படின்ற வார்த்தை எல்லாம் வரும் இதை விளக்கணும்னா. ஆமா ஆமா. பட் happened and விஜய் அந்த கேர்ள்ஸ் எல்லாம் he never used to take advantage. So sad. He used to be almost at the level of a extra dancer தான் அந்த யூனிட்ல. அவங்க அப்பா அப்படிதான் ட்ரீட் பண்ணுவார் அவரை. நான் இன்னொரு எக்ஸாம்பிளும் கொடுக்குறேன் இதை முடிச்ச உடனே. he used to say இல்லம்மா நீ கிளம்பு. இந்த ஃபர்ஸ்ட் கேர்ள் வந்த போதே சொன்ன இல்ல நீ கிளம்பு. ஃபர்ஸ்ட் டைம் நடந்த போது ஐயோ நீ கிளம்பு அப்படின்ற கால்ல விழுந்துச்சா, அண்ணா ப்ளீஸ் நான் ஒரு 10 நிமிஷமாவது இங்க இருந்துட்டு போறேன், இல்லைன்னா என்ன ரொம்ப கத்துவாரு உங்க அப்பா அப்படின்னு அறைவாரு. ஒரு 10 நிமிஷம் இருந்துட்டு போறேன். அப்ப எவ்ரிபடி வின் சிச்சுவேஷன். See, there is no social media at that time. வரப்போகுதுன்னு கூட யாருக்கும் ஐடியா இல்ல. சோ சில பேருடைய தென்னாவட்டு உச்சக்கட்டத்துல இருந்துச்சு இந்த ப்ரீ இன்டர்நெட் டைம்ல. இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருப்பானுங்க. ஓகே. இப்போ நான் வந்து கேட்குறேன், விஜய் அண்ட் வந்து சங்கீதா இவங்களுடைய டிவோர்ஸ் பத்தி உங்களுடைய தாட் ப்ராசஸ் என்ன முதல்ல? இட் ஹேட் டு ஹேப்பன் பிகாஸ் அந்த மாதிரி ஒரு அப்பனும் அம்மாவும் இருக்கிற விஜய் அது. அந்த மாதிரி ஒரு மாமியார் மாமனார் இருக்கிற வீடு அது. எவ்வளவுதான் விஜயும் சங்கீதாவும் அந்யோன்யமா இருக்க ட்ரை பண்ணினாலுமே that those parents used to keep throwing girls on விஜய். அண்ட் கான்ஸ்டன்ட்லி அந்த மாமியார் வந்து சங்கீதாட்ட ஏதாவது போட்டு கொடுத்துட்டே இருப்பாங்க. அவங்க சங்கீதாவோட மைண்ட நிறைய பாய்சன் பண்ணது அவங்க மதர் இன்லோ தான். ரொம்ப நாள் வரைக்கும் எல்லாமே பொய் அப்படின்றதுனால அவங்க கல்யாணம் நினைச்சிச்சு. சங்கீதா எல்லாமே செக் பண்ணுவா. மாமியார் ஒண்ணு போட்டு கொடுக்கும், சங்கீதா செக் பண்ணுவா. விஜய் ரொம்ப ஃபீல் பண்ணுவான், என்னடி இதெல்லாம் நீ பண்றேன்னு. அண்ட் அந்யோன்யம் ஆக்சுவலி ஜாஸ்தி ஆயிட்டு இருந்தது. ஒரு ரொம்ப நல்ல பிளேஸ் ஆஃப் ட்ரஸ்டுக்கு வந்திருந்தது. அது எங்க இந்த ட்ரிஷா நுழைஞ்சான் தான் எனக்கு இன்னி வரைக்கும் தெரியல. விஜய் அந்த கட்டத்துல சோ எனக்கு தெரியல எந்த மனப்பான்மையில ட்ரிஷா நுழைஞ்சா. என்ன கேரட் காமிச்சு விஜய் அங்கேருந்து நவத்தினா சங்கீதா கிட்ட இருந்து லூயி விட்டான், பெட்டர் லைஃப் ஸ்டைல், வா கௌதம் மேனனோட ஹேங் அவுட் பண்ணலாம், அந்த மாதிரி எல்லாம் தான் இருக்கும் பிரதர். சில்லறத்தனமா இருக்கும். ஓகே. இப்ப சங்கீதா மேம் இருக்காங்களா, ஸோ அவங்களுக்கு பின்னாடி ஒரு டிஎம்கே சைட்ல இருந்து ஒரு பெண்மணி தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய விஷயம் பேசுறாங்க. அது உண்மையா? இல்லங்க, 100க்கு 100 போய் அது டிவிக்கு அலுவலகத்துல இருந்து வந்த விஷயம். See, there's one more update I'd like to give you. இப்ப நிறைய பேருக்கு ஒரு உண்மை தெரிய வந்திருக்கு. இந்த டிவோர்ஸ் பேப்பர்ஸ் லீக் ஆயிருக்கிறது, அந்த லீகல் நோட்டீஸ், அது வக்கீல் நோட்டீஸ் லீக் ஆயிருக்கிறது. கோர்ட் பேப்பர்ஸ் கிடையாது, வக்கீல் நோட்டீஸ் லீக் ஆயிருக்கிறது தாவிகா அலுவலகத்துல இருந்து தான். விஜய்க்கு ஒரு அனுதாபால அடிக்கணும் அப்படின்றதுக்காக. நானுமே நிறைய இன்டர்வியூஸ்ல விஜய் ரொம்ப திட்டின. விஜய் should not have done this to his wife. But the latest update is that விஜய்க்கு தெரியாம இதை ராஜ்மோகன் எடுத்த முடிவான், தலைவருக்கு அப்புறம் சொல்லி புரிய வைக்கலான்ட்டு. அண்ட் இதுல ஒரு பெரிய பிரச்சனை வந்திருக்கு இப்போ. அது என்னன்னா, இந்த பேப்பர்ஸ்ல த்ரிஷா பேர் நல்லா உருளட்டோன்னு பசங்க போட்டு கொடுத்திருக்காங்க. they don't like த்ரிஷா. லைக் யார், லைக் ராஜ்மோகன்ல இருந்து ஆதவர்ஜனால இருந்து எல்லாருமே விஜயோட ரைட் ஹேண்ட் மேன் ஆகணும்ட்டு தான் ஜாயின் பண்ணிருக்காங்க. அவங்க வந்து த்ரிஷா ஒரு ரைட் ஹேண்ட் உமன் ஆவறது விரும்புவாங்களா? ஜஸ்ட் லைக் அந்த காலத்துல எம்ஜிஆருக்கு ஜெயலலிதா நெருக்கமா இருக்கிறது அந்த கட்சியில யாருமே விரும்பலையே. சோ கட்சியில யாரும் த்ரிஷாவோட அந்த அலையன்ஸ் விரும்பவே இல்லை. சோ அவளோட தலையும் உருளும் சூப்பர் அப்படின்னு போட்டு உருட்டிட்டாங்க. பட் அவங்களுக்கு தெரியாத என்ன விஷயம்னா, 6 மாசமாவோ 8 மாசமாவோ என்ன தக் லைஃப் எப்ப ரிலீஸ் ஆச்சு சொல்லுங்க. ஏன்னா இந்த கதைக்கு அது கனெக்ஷன் இருக்கு. இன்ஃபேக்ட் he'll be very happy that I am talking on Sarb of Sangeeta. As a good friend of Vijay, நான் அவர் வைஃப நான் எடுத்து ப்ரொடெக்ட் பண்றேன்றத ஒரு விதத்துல விஜய் will actually appreciate it. ஓகே ஓகே. மோஸ்ட்லி அவர் வந்து சுச்சியை ஒன்னும் ஃபோன் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்னு சொல்லியிருப்பாரு. எனக்கு பேசட்டும், சங்கீதா சார்பா யாராவது பேசட்டும். அண்ட் இப்போ இத்தனைக்கும் அவர் தப்பு இல்ல, இது ராஜ்மோகனோட தப்புன்னு தெரியும் போது all the more I know that he must be really questioning. ஆக்சுவலா இதனால விஜய் அவர்களுடைய அரசியல் வாழ்க்கைக்கு எதுவும் பிரச்சனை வருமா? அவருக்கு அவர் அரசியல் வாழ்க்கையே வேண்டாங்கிறேன்னா. ஏன் அப்படி சொல்றீங்க? வேண்டாங்க, அது வந்து அவருக்கும் சரியில்லை, அவரும் அதுக்கு சரியில்லை. அவரும் அதை சொதப்பிடுவாரு, அதுவும் அவரை கவுத்துரும். அவரை நம்பி இப்ப கரண்டா வந்து நிறைய மக்கள் நாங்க தான் ஓட்டு போடுவோம் அப்படிலாம் பேசிட்டு இருக்காங்களே. அவரோட குட்டி ஸ்டோரி மாதிரியே ஒரு டீ கடை பையன்னா அந்த டீ சூப்பரா போடுவான்னா அவனை கூட்டிட்டு போய் பூக்கடையில வச்சு பூ விற்க சொல்லாதீங்க. அவங்க சூப்பரா டீ போட்டு 100 வெரைட்டி டீ குடுக்கற ஒரு டீ கடை வைக்கட்டும்.
மேற்கொண்டு மேற்கொண்டு சினிமால தான் இருக்கணும்னு இருக்கு அவருக்கு கர்மா. ஐ வில் கனெக்ட் கர்மா ஒன்லி டு திஸ். ஓகே. இது மேற்கொண்டு அடுத்து மேற்கொண்டு அதுலதான் இருக்கணும். அதுல நிறைய நான் சொன்ன மாதிரி பெரிய ஒரு வேக்குவம் இருக்கு. அது அவருக்காக தான். அது பெரிய ஒரு ஓகே. கேப் இருக்கு இப்போ. அஜித் ம், இஸ் ம். லெஃப்ட். அஜித் போனதே விஜய்க்காக நினைச்சுக்கோங்க. விஜய்க்கு அந்த இடத்த விட்டுருக்காங்க இவங்க எல்லாம். சூர்யா ம், போயிட்டாரு, ஜெயம் ரவி போயிட்டாரு. இதுதான் 3 பிக்கெஸ்ட் கண்டெண்டர்ஸ். வெரைட்டி ஆஃப் ரோல்ஸ், எந்த ரோலையும் அணுகிறதுக்கு பயப்படாத 3 நல்ல நடிகர்கள்னு பாத்தீங்கன்னா இவங்க தான். இத்தனைக்கும் விஜய் வெரைட்டி ஆஃப் ரோல்ஸே கிடையாது. ஒரே மாதிரி ஸ்டீரியோ டைப்ல தான் போயிட்டு இருந்தாரு. ம், ம், ம். இருந்தாலுமே அவருக்கு அதுதான் விதிச்சது டு பி கிங் ஆஃப் காலிவுட் அப்படின்ற விஷயன்றதுக்கு இவங்க 3 பேருமே நீங்கிட்டாங்க ஓகே. கர்மாட்டிக்கலி. சோ ஓகே. அவர் அங்கதான் இருக்க வேண்டியது. ஆல்சோ அரசியல் வந்த நாள்ல இருந்தே அவருக்கு உத மேல பல ஓகே. சைடுல இருந்து வருது. அது வந்து அவர் கூட தன்னையே உதைச்சுக்கிறாரு. எப்படி சொல்றீங்க? ஏன்னா தவளை தன் வாயால் கெடும்ன்ற மாதிரி நிறைய நான்சென்ஸ் பேசுறாரு ஸ்டேஜ்ல. இந்த அரசியல் அனுபவம் இல்லாதவங்க எல்லாம் ஸ்கிரிப்ட் எழுதி கொடுக்குறாங்க. ஒரு ஐடியா இல்லாதவங்க. ஆதவர்ஜுனா ஹஸ் ஜைகாண்டிசம். அது ஒரு ப்ராப்பர் செரிப்ரல் அஃபெக்ட் பண்ணக்கூடிய ப்ராப்ளம் அது. அதனாலதான் நிர்வாகிகள் வாய் தடுமாறி அந்த கியூட்னஸ்ல ஓட்டு எடுக்க பாக்குறாரு. இப்படி எல்லாம் ஓட்டு போடலாமா மக்கள் கேக்குறேன். ரொம்ப தப்பு. லைக் மக்கள் கேட்டா போடுவாங்க. அதனால கேட்கறதே irresponsible-ங்கிற. விஜய் shouldn't be standing there and asking for votes. இந்த மாதிரி ஒரு கண் தெரியாத குருடு ஆர்மியோட he should not do that. இவ்வளவு handicapped ஆர்மி எல்லாம் வீல் சேர்ல இருக்கிற மாதிரி இருக்கு எனக்கு. எல்லாருமே politically handicapped. Nobody knows politics. Like ஓகே. Chandrasekhar, Shobha Chandrasekhar, horrible people. Vijay is a very nice guy. அதே ம். மாதிரி விஜய் பசங்க கொஞ்சம் தத்தியா இருக்க வாய்ப்பு இருக்கு. although they seem bright, I don't know. இவ்வளவு சச்சரவு இருக்கிற வீடுல அந்த மாதிரி பசங்க அப்பாட்ட they disapprove of his relationship with Trisha. ம், So they ம், have ம். to take the mother's side. இல்ல நீ ம், விஜய்க்கு ம். ஓட்டு போடலன்னா தான் you care about விஜய்னு அர்த்தம். மக்களின் நாடி துடிப்பை உணர்ந்த செய்தி தொகுப்புகள், அரசியல் களத்தை உற்றுநோக்கும் கோணங்கள். உங்கள் குமுதம் நியூஸ் 24/7 லிங்க் டிஸ்கிரிப்ஷனில்.